ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோலாக். பிக் பாஸ்ல இப்போ ரீசெண்டாக இண்டிவிஜுவலாக விளையாடுறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் கொஞ்சம் நல்லா இண்டிவிஜுவலாக விளையாடுறாரு. சபரி கொஞ்சம் விளையாடுறாரு, ஆனால் கொஞ்சம் பயாஸ்டாக அந்த டீமுக்கு ஃபேவராக போறாரோ அப்படின்னு நினைக்கிறேன். அது வியானா கொஞ்சம் இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே கொஞ்சம் இண்டிவிஜுவல் கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதீன், எனக்கு தெரிஞ்சு கம்ருதீன் கொஞ்சம் இண்டிவிஜுவல் ஆகிறாரு. ஆனால் கொஞ்சம் பார்வதி அந்த திவாகரோட சேராம இருந்தா, பார்வதியோட சேராம இருந்தாலே இன்னும் கொஞ்சம் நல்லா போகும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ சப்போர்ட்டுக்காக போறதுனால கொஞ்சம் அவர் அடி வாங்குறாரு. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ்னா கம்ருதீன் கொஞ்சம் வார்த்தையான விடாம இருந்தால் நல்ல பிளேயராக வருவார். சபரி நல்ல பிளேயராக வருவார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியானா அப்படியே சைலண்டாக போயிட்டு இருக்காங்க. பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக போகும் அப்படின்னு தெரியல. ஆனால் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு வந்து ஃபேவரிசம் மூலம் இருக்கு. ஆனால் அவங்க இண்டிவிஜுவலாக எப்படி ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க தெரியல. ஏன்னா அந்த டீம் வந்து உடஞ்சா மட்டும் தான் தெரியும். அந்த குரூப் இருக்கு சபரி, எஃப்ஜே, கனி, அப்புறம் ரம்யா, இந்த குரூப்பை வந்து உடச்சி இண்டிவிஜுவலாக அகைன்ஸ்டாக விளாண்டா மட்டும்தான் அவங்க வந்து எப்படி இண்டிவிஜுவலாக விளாட்றாங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த அளவுக்கு அவங்க இண்டிவிஜுவலாக விளாட்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு பிக் பாஸ் ஷோ வந்து இன்னும் சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் தெரியும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து இன்னும் இந்த வீக் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா நாமினிஸும் வரப்பாங்க. நேற்றே சொன்னார், அதே எப்படி ஒருத்தர் கூட 10 ஓட்டு போடுறீங்க, ஏன் மற்ற ஓட்டு ஸ்பில் பண்ணி போட்டீங்கன்னா எல்லாருமே வெளியே போவாங்கல்ல. இதனால வந்து கேமோட ஷோவே பாதிக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஆரோரா, இவர் துஷாரு இவருனா நீ போட்டுக்கணுமே, ஏன் போடாம விட்ட மாதிரி இன்டெரக்டா சொல்றாரு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா சொல்ல முடியாதுல்ல. ஸோ அது மாதிரி சொல்றாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக போடுங்க. இது அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டும் பிரியும், யார் வின்னாங்க வெளிவாங்கன்னு சொல்லி ஈஸியாக தெரியும் மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.